கை டிஸ்லோகேட் ஆயிட்டு. ஐயோ இருடா இருடா அவன் கிட்டக்கிறேன். தம்பி உன்னை எத்தனை டப்பா பாருக்குது? எது 1 2 இருக்குதா? நோ பண்ணுங்க. இருடா நான் மேலே போய் நான் பார்த்துடுறேன். உரா சே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆமா ஒரு டே முச்ச மாதிரி இருக்கும். முடியல. எங்கண்ணா காணும்? ப்ளூ கலர் பெயிண்டா? ஐயோ அண்ணா எங்க காணுமேண்ணா? ஓ இதுவாண்ணா? அதோ வரண்ணா. சபா ஓகே. ஐயோ சார். சார் ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே கமிட் பண்ணிக்கலாம் சார். ஆமாம் சார் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் சார். ஆமாம் சார். இல்லை லேட் ஆனாலும் பரவாயில்ல சார். நான் இருந்து முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிறேன் சார். ஆமாம் சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, இருந்த எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போறேன். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்க்கா. சார் சின் டவுன் சார். இன்சி ஓகே சார். இன்னும் லைட்டாக மேலே சார் இங்கே சார். மேலே ஓகே சார். டைம் ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு. பேக் பண்ணிட்டா? அப்பா ஃபேமிலிஸ்லாம் முக்கியமானவங்க வராங்க. நீ ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறியா? சரி ஓகே சார். ஓகே சீக்கிரம் போயிடலாம், பார்த்து பண்ணு. ஓகே சார். ஏலே ஆண்டவர் 6 நாள் எடுத்துக்கிட்டாருடே. இந்த வானம் பூமி மலை காடு ஆறு அருவி நிலா நட்சத்திரம் மனுஷனை 7 நாள் படிச்சு ஒரு நாள் ஓய்வு எடுத்தாருடே. அதாவது 7ஆவது நாள் அந்த நாள் ஆசீர்வதிச்சார். இவ்வளோத்தையும் ஒழிச்சு பண்ண ஆண்டவர் மனுஷனை படிக்கிறது மட்டும் அப்படியே சேத்துல கையை வச்சு அழுகாக்கி அவ்வளோ வலிக்கிறாரு. கையெல்லாம் அழுகாக்கி அப்படி ஒரு மனுஷன் பொம்மையை உருவாக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுக்குறாரு. அது உயிர் குத்த அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணாரு? அவனுக்கு வேலை கொடுத்தாரு. போய் தோட்டத்தை ரெடி பண்ண, போய் தோட்டத்தை பார்த்துக்க அப்படின்ட்டு. அவனும் கீழ்படியாம இது அதெல்லாம் பண்ணி பாவம் பண்ணான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா கொடுத்தாரு? வேர்வை சிந்தா நீ போய் வேலை செய்யின்ட்டு. புரியுதாயா? ஆண்டவரே உழைக்கிறதாலே, உழைக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கும்ல, உழைக்கிறவன் ஆண்டவருக்கு பிடிக்கும்ல. என்ன வாணா இன்னொரு டீ ஒன்று குடிச்சிட்டு வந்துடலாம். அண்ணே இன்னும் 2 டீண்ணே. அண்ணே ரொம்ப நேரம் ஆத்துறீங்களே, சூடு ஆட்ட போகுதுண்ணே. மைக்கு கீழே ஸ்டாத்துண்ணே. என்ன நான் புதுசா மோர்லாம் வைக்கிற? என்ன புதுசா மோர்? எப்பா வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுல. ஆமா காலத்தை ஏற்ற மாதிரி மாறிட வேண்டியதுதான். ஐயோ சம்மனே எவ்வளோ மோரு? 50 ரூபாவா? என்ன 50 ரூபாவா? வெறும் 50 ரூபா. நான் காலையில பகல் கொள்ள அடிக்கிறேன். எப்பா பகல் கொள்ள அடிக்காம நைட்ல பகல் கொள்ள அடிப்பேங்க. எப்பா அண்ணா என்ன 10 ரூபா தயிர் பாக்கெட் தண்ணி ஊத்தின்னு வந்துட்டு 50 ரூபாய்க்கு வித்துறீங்களா நீங்க? கேஸ் விலைலாம் ஏறிச்சுப்பா. கேஸ் விலை ஏறிச்சா? நான் நல்லா சில்லுன்னு இருக்கிற மோருக்கு நீ எதுனா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண? ஆமாப்பா கேஸ் வேலைப்பா. என்னப்பா கேஸ் வேலைப்பா. சரி நீ கேஸ் நீ 10 ரூபா மோர் விலை ஏறிச்சுன்னா இப்படி கத்துறிய. டீ 70 ரூபா தெரியுமா? என்னடா சொல்ற?
70 ரூபாவா? ஆமாப்பா கேஸ் விலை ஏறிச்சுப்பா. ஐயோ அண்ணா இந்த டீயை வாங்கியிருக்க மாட்டேன். அந்த 70 ரூபா கிலோ நீ 20 ரூபா துப்பிட்டேன். இன்னும் நான் 50 ரூபா தான் உங்ககிட்ட இருக்கு. அண்ணா ஒரு சின்ன விஷயம், நான் ஒன்றும் டீ குடிக்கல, இது குத்துட்டு காசு ரீஃபண்ட் பண்ணுறீங்களா? ஏப்பா ரீஃபண்ட் ஆப்ஷன்லாம் இல்லைப்பா. அண்ணா மொத்தம் 4 டீ 240 ரூபா ஆச்சு. இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது இருக்குமா? இஎம்ஐயா? ஆமாண்ணே. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போனி வேற. அண்ணா பார்த்துண்ணே, கஷ்டப்படுறவங்க மாதம் மாதம் கட்டிடுவோண்ணே. சரிப்பா அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். அண்ணா ஜிபே பண்ணிட்டேண்ணே, கால் டீ குடிச்சதுக்கு. ஓகேப்பா ஓகேப்பா. ஓகேண்ணா. காலையில டீ குடிச்சதுக்கு இப்போ டீ பண்றான்றா? முத பண்ணி எல்லாரும் இதுதான் சொல்லிருக்கீங்களா நீங்க? அப்படிதான்ப்பா வாழ்க்கை ஓடுது. நல்லா பண்றேண்ணா நீனு. சரிண்ணா 4 டீக்கு நாங்கள் லேட்டராக வச்சுக்கிறேன், அக்கௌண்ட்டில் வச்சுக்கண்ணா. வச்சுக்கிறேன், அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. ரொம்ப நல்லதுப்பா. இல்லை அண்ணே ஒரு நிமிஷம் கை கொடுங்களேன். ககப்பிரவேசத்தை கூப்பிட்டுருங்க. எதுக்கு? இந்த மாதிரி டீ வித்து நீ வீடு கட்டுருவல்ல, அதனால தான். ஏய் நோ வாண்ணா ஸ்டீவன், டைம் ஆயிடுச்சு. அங்கே போய் லோடு வேறு இறக்கணும் லோடு வேறு ஏற்றணும். தூக்க முடியலடா, வா. தூக்க முடியல தெரியுதுல, என்கிட்ட கூண்ண. சரி தூக்க முடியல என்கிட்ட கூத்துல, திருப்பி நான் அதே தூக்கின்னு இருக்க. சரி வா, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கா? வேலைக்கு போனோம், வேலையை முடிச்சுட்டு போகலாம் போ. நோ என்ன நான் சொல்கிறேன், வேலைக்கு போகணுன்னு. மணி 6 ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகிற டைம் நான் போகலாம். இதோட வேலையை முடிச்சுட்டு வச்சுக்க, நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்டா. அதை விட்டு இப்பயே நம்ம எல்லா வேலையும் எல்லாம் தள்ளி போட முடியாது, இப்பயே முடிச்சிடலாம். அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வாட்ச்மேன் இருக்கிறாருல்ல, ஆமாம் வாட்ச்மேனு, அவர் வேலையை விட்டு போகிறாராம். ஏண்டா நல்லா தானே இருந்தார், நல்லா தான் வேலை செஞ்சார். ஆமாம், அவரு காலையில் முறவாசல் பண்ணுற டைமுக்கு நீ வந்துடுற, திருப்பி பூட்டுற டைமுக்கு தான் நீ போகிற. உன் வேலையை அவர் வேலையை சேர்த்து நீயே பார்த்துருந்தேன்னா வேற என்ன பண்ணுறது? அந்த வீட்டுக்கு தான் போகணும். சும்மா கலாச்சினே இருக்கிறேன். இல்லை தொப்பாரு, உன் கூட கார்த்தி வேலை செஞ்சானே. ஆமாம் காலையில் வந்தான் குள்ள கார்த்தி காலையில் வந்தான், காப்பி குடிச்சான், பாத்ரூம் போனான். திருப்பி வந்தான், தண்ணி குடிச்சான், பாத்ரூம் போனான். திருப்பி வந்தான், சோறு சாப்பிட்டா, பாத்ரூம் போனான். திருப்பி வந்தான், காப்பி குடிச்சா, பாத்ரூம் போனான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். காலையில இருந்து 4 காப்பி குடிச்சிட்டு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாயா? உன் கூட சேர்த்து நான் கூட 6:30 மணி வரைக்கும் எங்கேயே குப்பை கொண்டு இருக்கிறேன். வாயா வீட்டுக்கு போகலாம். ஜூடா, நம்ம உழைக்கிறதுக்கு தான் சாப்பாடு. அவன் எப்படி வேணா போயிட்டு போறான், நாம வேலை செய்யணும், புரியுதா? சரி. ஆமா, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லு. நம்ம ஓனர் பொண்ணு உனக்கு தான் கட்டி கொடுக்குறாங்களாமே. டேய் இப்படிலாம் பண்ணி வேலைக்கு உழ வச்சிடாத. அப்புறம் கம்பெனியில் பாதி பேர் உனக்கு எழுதி கொடுக்குறாங்களாமே. டேய் கம்னரா இருக்கிற ஒரு வேலை. பின்ன அந்த மாதிரி தான் நீ வேலை செஞ்சு நிற்கிற, உன் சொந்த கம்பெனி மாதிரி. வீட்டுக்கு நேரம் பார்த்து போய், ஐயோ வாட்ச் பண்ணா கொஞ்ச நேரம் இருங்க, கதவு சாத்திராதீங்க, நாங்கள் வரோம். நோ நீ லெஃப்ட் ஹேண்டில் தூக்காத, வெயிட் ஆகுது, வா போகலாம். என்னடா நீ சொந்த வேலை மாதிரி தானே பார்க்கணும். சார் இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா சார்? ஓகே சார். சார் அப்படி பார்க்காதீங்க சார். க்ரிங் 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 க்ரிங். ஒரு பர்சனல் கால் பேசிட்டு வந்துடுறேன் சார். ஹலோ எங்க? சொல்லுமா. நம்ம பையனுக்கு ஸ்கூல்ல ஒரு 20 ப்ராஜெக்ட் பண்ணுமா. 20 ப்ராஜெக்ட்டா? ஆமாங்க, நாளைக்கே சப்மிஷன் வேற. ஒரு A4 பண்டில் ஷீட் வாங்கிட்டு வந்துருங்க. A4 பண்டிலா? ஆமாங்க. A4 பண்டில் தானேம்மா, எடுத்துட்டேன். ஏங்க அப்படியே நம்ம சின்ன பையன் எப்போ பாரு பென்சில் பாக்ஸை தொலைச்சிட்டு வந்துடுறான். அங்கே நட்ராஜ் பென்சில் இருந்தால் வாங்கிட்டு வந்துருங்க. நான் அந்த கடையில். இருமா நட்ராஜ் பென்சில், ஐயோ அப்சரா தான் இருக்கே, பென்சில் தான் பார்த்துப்போம். வா, அதையும் எடுத்துட்டேன். சார் ஸ்டாப்லர் பின் இருக்கா சார்? இதா ஸ்டாப்லர் பின் சார். ஸ்டாப்லர் பின்னா எதுக்கு? என் பையனுக்கு வீட்டில் தேவைப்படுது சார். ஒழுங்கு அடிக்கிறதுக்குள்ள ஓடிடு சார். இந்த மனுஷங்களே இப்படி தான், நல்லவனுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் சொத்தா கேட்டான். ஏங்க சொல்ல மறந்துட்டேன், வீட்டில் இன்னையோட டீ தூள் காலி ஆகுது, மறக்காம டீ தூளும் வாங்கிட்டு வந்துருங்க. டீ தூள் காலி ஆயிடுச்சாங்க? ஐயோ எங்கே போச்சு? இருங்க, கேஃபிடேரியா வரையும் போயிட்டு வரேன். கேஃபிடேரியாவில் எங்கே? ஓகே கேஃபிடேரியா இந்த சைடு. மா
இந்த மந்து ஃபுல்லாக நம்ம பூஸ்ட் குடிக்கலாமா? என்னமோ ஒன்று மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா சரி. வச்சிடுறேங்க. சரிம்மா சரிம்மா. ஏங்க ஒரே நிமிஷம் சொல்லுமா. நம்ம வீட்ல ஏசி ஒர்க் ஆகல, வெயில் தாங்க முடியலங்க. ஏசி ஆமா. எல்லாம் மீறி போயிட்டு இருக்க நீ. ஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அளவுக்கு தான். சும்மா ஜி. மாமா இருமா மேனேஜர் ஜி ஒன்றும் இல்லை சும்மா. அது போய் எடுப்பேன், நான் எடுக்கிற மாதிரி தான் உங்களை கூப்பிட்டு தூக்கத்துக்கு. என்னயா ஜி மன்னிச்சிங்க ஜி. ஜி இப்போதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சேலரி போட்டாங்க, இன்சென்டிவ் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க சொல்லுங்களேன்? உங்களுக்கு என்ன ஒரு 15 போட்டிருப்பாங்களா? நீ இவ்வளோ நாள் எத்த பொருளுக்கு உனக்கு 10,000 ரூபாய் கம்மியாக போட்டுருக்கணும். உனக்கு போட்டு அதிகமாக போட்டு தப்பாக போச்சு. ஜி அது விடுங்க ஜி, நீங்கள் பெரிய ஆள் வேற. 30 போட்டாங்களா? ஜி சொல்லுங்க ஜி. ஜி என்ன ஜி சொல்லுங்க ஜி. மணிக்காதீங்க ஜி, நம்மளும் ஒன்றா இருந்தாலும் வேலை சொல்கிறோம். பொருள் இங்கே இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இது இங்கே தான் இருக்கா தம்பி? போயிட்டு நாளைக்கு வைங்க, நிறைய வண்டி நிற்குது. நான் பேசுறது கூட கேட்க மாட்டேங்கிறாரு. தம்பி வண்டி ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு பார்க்குறீங்களா? நிறைய வண்டி நிற்குது, நான் போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் வண்டி பிரச்சனை இருந்தா நான் ஷெட் வரைக்கும் வந்துக்கிறேன். நானா எப்படி சொல்கிறீங்க? நாளைக்கு வாங்கண்ணே. தம்பி வாய்ஸை கேட்டால் ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்குது. பேர் என்ன தம்பி உங்களுக்கு? பேர் என்னப்பா தம்பி உங்களுக்கு? இந்த கை அடிபட்டுக்குதுண்ணா. பா சாரிப்பா, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ப்பா. பேர் என்னப்பா உண்டு? ரொம்ப பழகுன வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்டீவன்சனாப்பா. பா என்ன அழகான பேரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்டீவன்சனுக்கு சபைக்கு போகாம இங்க என்ன வேலை? அதான் சொன்னலண்ணா, வண்டி இவ்வளோ நிற்குது, இந்த வேலை விட்டு எங்கே போகிறது? எப்பா உங்களுக்கு இதே சாக்கா வச்சுக்கிறீங்க. ஏன் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்டால் ஒரு சின்ன வேலை இருக்குது வரல. ஏன் வரலன்னு கேட்டால் ஒரு நிறைய வேலை இருந்துச்சு அதனால வரல. இல்லைன்னா ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு அதனால வரலன்ட்டு இது ஒன்னே சாக்கா வச்சுக்கிறீங்கப்பா. பார்க்குறீங்களாண்ணா, இவ்வளோ வேலை இருக்குது விட்டு எங்கே வருது? தம்பி இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், இங்கே வா. ஆண்டவர் வந்து இந்த காடு, மலை, பூமி, நட்சத்திரம், சூரியன் எல்லாத்தையும் 6 நாளில் படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணார். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் ஆசீர்வச்சாரு, அதனால தான் அது ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாள் ஆசீர்வத்துக்கு பதிலாக என்ன ஆசீர்வச்சிருக்கானே, என் வாழ்க்கையா நல்லா இருந்திருக்கும். யார் யாரும் ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவர்? எங்கள் ஓனரு நல்லா தான் இருக்காரு. இவ்வளோ வண்டி நிற்குதுல, இந்த ஓனருங்களா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கை பாருங்க. அப்படி சொல்லப்பா. இங்கே பாரு, நாளைக்கு நீ சர்ச்சு வரலன்றனால உன்னை நரகத்தில் போட்டாங்கன்னு வையன். இந்த பக்கம் குடிகாரன் இருப்பான், அந்த பக்கம் வந்து பொறுக்கிதனம் பண்ண இருப்பான், கடத்தனவன் இருப்பான். நீ மட்டும் நடுவில் சர்ச்சுக்கு வராதனால நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா எவ்வளோ அவமானமாக இருக்கும். அதுவும் எண்ணெய் சட்டியில் போட்டு நரகத்தில் நல்லா வருகும் போது தெரியும், ஐயோ சர்ச்சுக்கு போயிருக்கலாமேன்னு. நரகமா? மே மாதம் ஜூன் மாதம் நம்ம கடைக்கு வந்து பாருங்க. நம்ம கராஜில் வெயிலோட வெப்பத்துக்கும் இந்த இன்ஜின் பிரிக்கி வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதோட சூட்டுக்கும் நம்ம கராஜே அப்படியே அனலாக இருக்கும், அப்படியே நரகம் மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ நான் உனக்கு சொல்கிறது புரியலப்பா. நான் பேசினுக்கிறேன், என்ன பார்த்துன்னுக்கிறேன்? ஒரு நிமிஷம்ண்ணா. நோருங்கண்ணா. யோ என்னப்பா பேசினுக்கிறேன், ஏதோ தேடினுக்கிறேன். இந்த 7-8 ஸ்பேனரை காணோம். பாத்தியா, ஸ்பேனர்லாம் தேடுற, ஆனா ஒரு நாள் கத்தர் தேட மாட்டேற. உங்களுக்கு என்னன்னா தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கத்தர் தெரியல, நீங்க பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்து சர்ச்சு வீடுமா தானே இருந்தேன் நான். எத்தனையோ நாள்ண்ணா சர்ச்சில் மேலே உட்காந்து அழுதுருக்கேண்ணே. வேலை முடிச்சுட்டு போகும்போது உடம்புலாம் வலிக்கும், அதெல்லாம் பார்க்காம நைட்டு பகலாக உட்காந்து ஜோம் பண்ணிருக்கேண்ணா. கத்துற தெரியலண்ணா. எத்தனை நாள் அதை பண்ணியிருக்கேண்ணா. என்னென்ன பண்ணார் கடவுள் எனக்கு?
எதுவுமே பண்ணலண்ணே. அவர் என்ன விட்டாரு, தான் நான் அவரை விட்டேன். ஸ்டீஃபன், எனக்கு ஒரு பையன் தான்டா, எது வேணுமோ என்கிட்ட தான் வந்து கேட்பான். ஆனால் இன்னைக்கா அவன் வந்து அப்படியே அப்பா இது வேணும்னு அப்படியே அழுதுட்டு வந்து என் கேட்பான் தெரியுமா? அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி தான்ல நீலாம் ஒரு அப்பா வேணா? உள்ள வந்து அழுதுட்டு வந்து நிற்கிறான், அவங்ககிட்ட போய் அவங்க அழுவது சந்தோஷமா இருக்குன்ற. ஓ, உனக்கு புரியலையாப்பா? என் பிள்ளைக்கு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கஷ்டப்படுறான், அவ்வளோ வேதனையில் கூட வேற எங்கேயோ போகாமல் அழுதுட்டு என்கிட்ட வரான் பார்த்தியா? ஏன்னா அவனுக்கு தெரியும்பா, அவன் என்ன கேட்குறான்னு அது என்கிட்ட தான் இருக்குது. ஓ, இவ்வளோ தேடினேன் நீ கேட்டியா யாரிட்டாச்சு? தானே தேடுற. நோ, இவ்வளோ நேரம் இதை வச்சிருந்தா என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கியா? இல்லைப்பா, என் கஷ்டம் உனக்கு தெரியாதுண்ணே. நான் ஒரு நாள் கராச்சி வரலண்ணா, என் குடும்பம் அங்கே பட்டியே கிடக்குண்ணே. எத்தனையோ நாள் ஒரு நாள் நிம்மதிக்காக, சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், ஒரு நாளைக்கு தூக்கம் வேணுன்றதுக்காக எத்தனையோ நாள் அழுதுருக்க தெரியுமாண்ணே? உனக்கு அது தெரியாதுண்ணே, எதுவுமே கிடைக்கலண்ணே. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா ஸ்டீஃபன்? உனக்கு எப்படின்னா தெரியும்? அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுலப்பா. நல்லா கத்தர் பாதத்துல ரொம்ப நாளா அழுத மாதிரியே ஒரு மூஞ்சி இருக்குல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இங்க பாரு ஸ்டீஃபன், எல்லாருக்கும் தேவை இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா கடவுள் என்ன சொல்றான்னு பாரு, நீ என்ன என் ராஜ்யம் நீதியை தேடினு வையன், இது எல்லாத்தையும் கொடுக்குறேன்ட்டு ஒன்று கேட்டு எல்லாத்தையும் கொடுக்குறேன்றாரு. ஆனா அந்த ஒன்றை மட்டும் கொடுக்காம இருக்கு ஸ்டீஃபன். அங்கதான் ஸ்டீஃபன் பிரச்சனை. நீ கேளு ஸ்டீஃபன், நீ கேட்டது கிடைக்கும் ஸ்டீஃபன். அவ்வளோத்த படைச்ச ஆண்டவர் உன்னை மட்டும் உருவாக்கி இருக்காருன்னா அவர் உனக்கு எவ்வளோ பிடிக்கும். உழைக்கிறவனை பிடிக்கும் அவரு, உழைக்கிறவனை ஆசீர்வதிப்பாரு அவர் உன்னை கைவிட மாட்டாரு. ஆனா அவர் தேடுறத விட்டுறாத. என்ன நிலைமை ஆனாலும் கத்தரை மட்டும் பிடிச்சிக்கோ ஸ்டீஃபன். இது எல்லாமே மாறிடும் ஸ்டீஃபன். கொஞ்ச நாள் தாயா, கொஞ்ச நாள் இதெல்லாம் கந்து போய் எல்லா கத்தர் கொடுக்கும் போது ஐயோ கத்தரை ரொம்ப நன்றி ஆண்டவரே சபைக்கு வருவீங்க. இன்னைக்கு வா, கூடுகல அன்னைக்கு வா. நீ சொல்றது ஒரு உண்மைதானே? ஒரு வகையில் நானும் ஆண்டவரை விட்டேன், விரக்தியில் விட்டேன். வாயா வேணாண்ணா, இல்லைண்ணா, சட்டெல்லாம் அழுக்கா இருக்குது. நான் பார்க்காத அழுக்கு கரையா? இங்க வாயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்ன பண்ண போற அத்து? சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸ் இருக்குது, நான் அதுக்கு கிளம்புறேன். நான் அதுக்குள்ள மாறிட்டேன். சரி, சாயந்தரம் பார்ப்போம். சரி விடு, இதெல்லாம் விடு. வண்டி எங்க கொடு, ரிப்பேர் பண்ணலாம். என் வண்டி அப்படிதான்ப்பா, அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் பேசினா சரியாயிடும், அவ்வளோதான்ப்பா. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நீ வேலையை பாரு. சர்ச்சுக்கு போ, சாயந்தரம் பார்க்கலாம். சரிண்ணா, வேணா கடை பக்கம் வாங்க. இவ்வளோ நாள் ஆண்டவரை தேடாம இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் தப்பு தான். நீ தேடுறது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு ஸ்டீஃபன். வலிக்கலங்க, சரியாயிடுச்சுங்க. நீ கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுற உனக்கு சகலம் கூட கொடுக்கப்படும். நீ கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் தருகிற தேவன் தானா? இவ்வளோ வேதனை மத்தியில் என்ன தேடுற, ஓவியத்தில் என்ன வேலையில் நேர்மையாக இருக்கிற, பொய் சொல்ல மாட்டுற, உண்மையாக இருக்க பத்தியாயா? உன்னை தான் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை தான் என் உயர்த்துவேன். தாவீதை எப்படி ஆடு மேய்க்கிற இடத்துல இந்த ராஜா கொண்டு போய் நிறுத்தணும். நீ நீசனுக்கு முன்னாடி நிற்க மாட்டேன், நீ ராஜாவுக்கு முன்னாடி நிற்ப. தொடர்ந்து ஊழியம் செய், தொடர்ந்து உன் வேலையை பாரு, கத்தரை விட்டுறாத. ஒரு நாள் கத்திருக்கு, 6 நாள் ஒழிச்சு வேலை செய், ஒரு நாள் கத்திருக்கு. சகலம் உனக்கு கூட கொடுக்கப்படுங்க. நன்றி ஏசப்பா,
நன்றி ஏசப்பா எனக்கு சொத்தமாக்கிட்டீங்க நன்றி